சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உனக்கு தரமா? என் சொத்து முழுசைய நீ கேட்டா கூட நான் எழுதி தர தயாரா இருக்கேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேற என்னமா வேணும்? என் மகேஷோட இதயம் எனக்காகவே வாழ்ந்த, என்ன மட்டுமே சுமந்த, எனக்காக மட்டுமே சுவாசிச்ச ஒரு இதயம். அந்த இதயத்தை இன்னொரு உடம்புக்குள்ள வச்சு என்ன நேசிச்ச என்னோட இதயத்தை வேற ஒரு பொண்ண நேசிக்க நான் விடவே மாட்டேன். என் மகேஷோட இதயம் துடிக்கிற கடைசி நொடி வரைக்கும் என்ன மட்டுமே தான் நேசிக்கணும். ஏன்னா அது எனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு இதயம். அதனால வேற யாருக்கும் என்னால விட்டு தர முடியாது. இப்ப என்னமா சொல்ல வர? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. என் மகேஷோட இதயம் யார்கிட்ட இருக்க போதோ அவங்க எனக்கு மட்டுமே தான் சொந்தம். இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் ஏன் மகேஷோட ஹார்ட்ட நான் கொடுக்கறதுக்கு சம்மதிப்பேன். ஏமா என்னம்மா கடைசி நேரத்துல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? அஞ்சலிக்கும் விக்கிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா. விக்கி அஞ்சலியோட புருஷன். அப்படி இருக்கிறப்ப விக்கிய நீ எப்படிமா சொந்தமாக்கிக்க முடியும்? அது எனக்கு தெரியாது. அது என்னோட ஹார்ட். அது என்ன தவிர வேற யாரையும் நேசிக்க கூடாது. அதனால நான் சொன்னதை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த ஆபரேஷன் நடக்கும். அம்மா, என் பேர அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அம்மா. நீ இந்த நேரத்துல இப்படி ஒரு கண்டிஷன் போடுறியே. இத பாருமா, அவ உயிரோடு விளையாடாத. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். முதல்ல என் பேரனோட ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். பிளீஸ். இப்ப எனக்கு முதல்ல முடிவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆபரேஷன் நடக்கணுமா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். ஏன்னா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசினா என் பேச்சு எடுபடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருமா, எங்க விக்கியோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தவரோட இதயத்தை கொடுக்கறது பெரிய விஷயம்தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருமா, நீ செய்யற தியாகத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கேட்கறது எந்த விதத்துலமா நியாயம்? பாத்தீங்களா இப்பவே எப்படி பேசுறீங்கன்னு? இதுக்குதான் நான் பயப்படுறேன். இப்பவே இப்படி நியாயம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பேசினா மட்டும் அத கேட்கவா போறீங்க? இங்க பாருங்க, நானும் விக்கியும் உயிருக்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அவரை விட்டு கொடுக்க முடியும்? நான் இப்ப என் உயிரை கொடுத்துதான் உடம்ப கேக்குறேன். இப்போ உயிரா உடம்பான நீ முடிவு பண்ண. சார், டைம் ஆயிட்டு இருக்கு. உடனே மகேஷ் ஹார்ட் எடுத்து வைக்கலனா செல்ஸ் எல்லாம் செயலுக்கு ஆரம்பிச்சிடும். விக்கிக்கு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடனே பண்ணி ஆகணும். இல்லனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஏய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? விக்கி உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறியா? அவனை காப்பாத்துறதுக்கு இப்ப ஒரு நல்ல சான்ஸ் தான் இருக்கு. அதையும் கெடுத்து விட்டு அவனை சாகடிக்கணும்னு நினைக்கிறியா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவ என்னடா தப்பு பண்ணா? பாவம். என்ன பண்ணாளா? எல்லாமே இவளாலதான். இவன் பின்னாடி விக்கி போனதுனாலதான் இப்ப விக்கி உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கான்.
இப்ப அவனை காப்பாத்தவன் விட மாட்டேங்கிறான். ஏய், இத பார், எனக்கு என் மகன் தான் முக்கியம். மரியாதையா அந்த பொண்ணு சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டு என் மகனை காப்பாத்துற வழிய பாரு. அஞ்சலி ஐயோ, அஞ்சலி 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 அம்மா கொஞ்சம் நகருங்க டாக்டர். என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. விக்கி பொழைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு என்னடானா கைமாறா விக்கியவே கேக்குறா. எதுக்குதே உங்க வாழ்க்கையில மாறி மாறி இப்படி பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மேடம், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெடிசன் வாங்கிட்டு வாங்க. அத்தை, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை, அஞ்சலியை பாத்துக்கோங்க, மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் அத்தை. அஞ்சலி மயக்கமா இருக்கா. இங்க எதுவும் பேச வேணாம். வெளியில வா, வா வெளியில. என்ன சொல்லு. அந்த பொண்ணு யாரு? பெத்த பொண்ணை யாருன்னு கேட்ட அப்ப நீயா தான் இருப்ப. 5 மாச கர்ப்பத்தோட தானே என் மகளை நீ அம்போன்னு விட்டுட்டு போன. அவ பெத்த பொண்ணுதான் அது. அஞ்சலி ஏன் பொண்ணா? சீ, அப்படி சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அத்தை, அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாம நான் போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் உங்களையும் முத்துலட்சுமியும்